அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சீரண நீர் சுரந்தாலே மரண நிச்சயம். அப்படி என்றால் இதுதான் இயற்கையின் சட்டம். இயற்கையின் சட்டத்தின்படி தான் வாழ வேண்டும். இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காக அறிவு என்ற சொத்தை கொடுத்திருக்கிறது. அவன் தானாகவே முன்னேற வேண்டும் என்பதற்காக. தானாக முன்னேறி தானாக வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது இயற்கை நோக்கம். அது சொந்த காலில் நிற்கணுங்கிறது தான். இயற்கை நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. இயற்கை நமக்கு பசிங்கிற உணர்வை கொடுத்திருக்கிறது. இயற்கை ருசி கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் தடைகள். பசி, ருசி இதெல்லாம் தடைகள். இதை தாண்டி நீ வர வேண்டும் என்று இயற்கை நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறது. ஆக நமக்கு உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது. உடல் பலம் விரைவில் சரிந்துவிடும். விலங்குகள் உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டது. மனிதன் ஆரோக்கிய பலத்தை அடிப்படையாக கொண்டவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நாம் இதை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் இதுல சில 2 செய்திகளை பற்றி நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. திருமூலர் 500 வருடங்கள் வாழ்ந்ததாக சரித்திர ஆதாரம் உள்ளது. இந்த புத்தகத்தில் 34வது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அதாவது விஞ்ஞானி வெங்கடேசன் உளவெண்ணாமல் எப்படி வாழ்வது, பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகப்படுத்துறது எப்படி, பசிதாகத்தை கட்டுப்படுத்தவும் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும். நைட்ரஜன், ஆக்சிஜனை மட்டும் யோக முயற்சி சொல்லும். ஆனால் அடிப்படையில் அது ஆக்சிஜன், ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஆகிறது. ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டு சேருகின்ற பொழுது அது காம்பவுண்டு நைட்ரிக் ஆக்சைடு என்கின்ற ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறுது. மெட்டல் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு என்பது மெட்டல் ஆக்சைடு. அது மாதிரி இது ஒரு ஹைட்ராக்சைடு, அது மெட்டல் ஆக்சைடு எப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பருப்பொருளாக மாறிவிடுகிறது. கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் இரண்டும் சேருகின்ற பொழுது ஒரு பருப்பொருளாக மாறுது. கண்ணுக்கு தெரியாத ஹைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் ரெண்டும் சேர்க்கின்ற பொழுது அது ஒரு திரவ பொருளாக நீர் என்று மாறுகிறது, வாட்டர் என்று மாறுகிறது. இதே தான் நான் இங்கே சொல்கிறேன். ஆக நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்க வேண்டும் என்று அலோபதி மருத்துவம் சொல்லுகிறது. 1998 அமெரிக்காவை சேர்ந்த ஃபெரிட் முராட் என்கிற ஒரு மருத்துவர், ஒரு உயிரியல் மருத்துவர் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சார். அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உணவு பாதை அடைப்புகள் நீங்க வேண்டும். இரத்த பாதை அடைப்புகள் ஆல் பிளாக்கேஜஸ் கேன் பி ரிமூவ்டு பை ஈட்டிங் பிளண்டி அப்படிங்கிறாரு. ஈட்டிங் பிளண்டி ஆஃப் ரா வெஜிடபிள் அண்டு சொல்வது அலோபதி மருத்துவம் என்று புரிந்துகொள்ள வேண்டும். அலோபதி மருத்துவத்தை சேர்ந்த பேர் ஃபெரிட் முராட், FERID, ஃபெரிட் முராட், MURAD முராட், 1998 நோபல் பிரைஸ் வின்னர். சரி, எதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அடைப்புகள் நீங்க வேண்டும். இப்போ யோக மார்க்கத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காற்று தான் இருக்காங்க. ஆக்சிஜன் மட்டுமல்ல, காற்றுனா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன், இது 4ம் கலந்ததுதான் ஒரு கலவை. இதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 78, ஆக்சிஜன் 21.9 ஆர்கான் என்கிற மந்தவாயு. அதுக்கப்புறம் கார்பன் என்கிறது 0.0004 நினைக்கிறேன், ரொம்ப மைனூட்டா இருக்கும். 10 லட்சத்துல சில துகள்கள், 400 துகள்கள் என்று சொல்வார்கள். சரி, ஆல் பிளாக்கேஜஸ், அந்த பிளாக்கேஜஸ் in the arteries can be removed with nitric oxide. All blockages removed. All அது பைனரி. ஆல் blockages in the artery. ஆர்டரி என்ன? ரத்த நாளங்கள், தூய ரத்த நாளங்கள் இருக்கிற அடைப்பு. தூய ரத்தத்தானே. இப்ப கெட்ட ரத்த ஆர்டரின்னு நல்ல ரத்தம், வெயின்ஸ்னா கெட்ட ரத்தம், அப்படி வச்சுக்கலாமா? சரி, அப்ப நல்ல ரத்தத்தை சுமந்து செல்லுகின்ற குழாய்கள், கெட்ட ரத்தத்தை சுமந்து செல்ற குழாய்கள். ரத்தம் என்பது ஒன்றுதான். எப்படி நல்ல ரத்தமாக மாறிச்சு, கெட்ட ரத்தமாக மாறிச்சு, அதுதான் பிளட் ரிப்போர்ட்ல சொல்லுவேன். பிஃபோர் ஃபாஸ்டிங்
ஆஃப்டர் ஃபாஸ்டிங், அவனே ஃபாஸ்டிங் பற்றி சொல்றான். இரவு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கு, அதே தான். பகல் 12 நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. ஆக காய்கறி வச்சு தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். நீரும் காய்கறி வச்சு தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்பதான் அந்த பெருங்குடல் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ், பெருங்குடல் இருக்கிற அந்த பெருங்குடல் இருக்கிற எலக்ட்ரான், பெருங்குடல் இருக்கிற எலக்ட்ரான், அதாவது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த பெருங்குடல் இருக்கிற எலக்ட்ரான், அந்த பெருங்குடல் என்ன சொல்லுவாங்க அது கேக்குதுங்களா? பெருங்குடல் இருக்கிற எலக்ட்ரான் என்ன செய்து அப்படிங்கிறது. சரி சரி. ம். வேலையா இருந்தா காதுல ஹெட்போன் போட்டு கேளுங்க. சரி, பரவாயில்ல. பெருங்குடல் இருக்கிற எலக்ட்ரான், அது பெருங்குடல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன் பெருங்குடல்? இப்பதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க பெருங்குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எந்த விஞ்ஞானிகள்? மருத்துவர்கள் வேறு. அவங்க சொல்றதான் கேட்கணும். நீங்க வந்து இந்த MBBS டாக்டர், MS டாக்டர், சித்தார்த் டாக்டர், ஆயுர்வேத டாக்டர், இவங்க எல்லாம் வியாபாரிகள். இவங்க சொல்றதை கேட்கவே கூடாது. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சிலர் தான் இருப்பாங்க. எல்லாரும் ஆராய்ச்சியாளராக மாற முடியாது. என்னது? ஒரு சிலர் தான் இருப்பாங்க. கோடியில ஒருத்தர் தான் இருப்பாங்க. PhD பண்றவங்க எத்தனை பேர்? உங்க பையன் PhD பண்றாரா? இல்லையா? என் பொண்ணு தான் அந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தவங்க PhD காலேஜ் வரைக்கும் போவாங்க, முடிச்சு முடியாந்துருவாங்க. +2 தாண்டது பெரிய விஷயம். அப்புறம் ஏதோ ஒரு டிகிரி வேணும்னு முடியாந்துருவாங்க. அப்புறம் யாரு PhD ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டும். பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது அலோபதி மருத்துவம். பிரச்சனைகளை பேசுறதும் அலோபதி மருத்துவம் தான். பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதும் அலோபதி மருத்துவம். இவங்களா உயிரியல் மருத்துவர்கள், உயிரை பற்றி ஆராய்ச்சி பண்றவங்க. பயாலஜி ஏன் வச்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி, அதெல்லாம் அந்த உயிரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுனால அவங்களுக்கு 100 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. சம்பளம் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு தியாகம். அதோட நம்ம பொண்ணு PhD பண்ணிட்டு தான் அங்க அனுப்பிச்சிருக்கேன். எப்படியும் 3 வருஷத்துல PhD பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஆட்ராக்ட் நாட்டி விட்டுறலாம். ஒரு PhD வந்துட்டா சொல்றதெல்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சிருவான். எந்த மேல அந்த PhD எந்த மேல இங்கிலாந்துல PhD வாங்கிட்டு சொல்லவே தேவையில்லை. இங்கிலாந்துல அவ்வளவு மதிப்புங்க அதுக்கு. அதுதான் விஷயமே. அதனால நம்ம மெல்ல நகருவோம், மெல்ல நகர்ந்தாக வேண்டும். இரவே என்ன பண்ண அவர் சொன்னாரு, ஸ்வீடன்காரர் சொன்னாரு, 1 அடி அகலத்துல நீங்க தண்ணி வச்சு இது 2 கம்பி வச்சு பார்த்து, உடனே இரவே வச்சு பார்த்து கரெக்டா அதே மாதிரி மின்சாரம் கடந்துக்கிட்டு உடனே அப்பவே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு அவருக்கு பார்த்துட்டு. அந்த அவர் சொன்ன ஐடியா நான் பண்ணியாச்சு. அவரு தான். சரி, இப்ப என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள்? கொலம்பியா யூனிவர்சிட்டி, அமெரிக்காவை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள். இப்ப இவங்க யூனிவர்சிட்டினாவே அனைத்து கல்வி இருக்கேன், எதா இருக்கேன், மருத்துவம் இருக்கும், இவங்க படிக்கிற யூனிவர்சிட்டினாவே இப்ப நம்ம நாட்டு யூனிவர்சிட்டியில அப்படி இருக்கவே இருக்காது. ஆனா மேலை நாட்டு யூனிவர்சிட்டியில அனைத்து கல்வியும் இருக்கும். மருத்துவத்துறையில இருந்து பொறியியல், வானியல், விண்வெளி, ராக்கெட் எல்லாம் இருக்கும். அதுதான் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டினா அனைத்துமே இருக்கணும். என்னது? அனைத்தும் இருக்கணும். அதுதான் இவங்க போயிருக்கிறாங்க. அப்ப என்ன வந்தாலும் அங்க பேசிக்கலாம். என்ன வந்தாலும் எந்த துறையிலையும் பேசலாம். பொறியியல் இன்ஜினியரிங்ல பேசலாம், மெடிக்கல்ல பேசலாம், பயாலஜில பேசலாம், கெமிஸ்ட்ரியில பேசலாம். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். ஆக அந்த பெருங்குடலை சுத்தம் செய்வதில் தான் பெரிய விஷயமே இருக்காது. ஏன்னா பெருங்குடல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெருங்குடல்ல தான் அந்த உயிர் அணுக்கள், குறிப்பாக நரம்பு அணுக்கள், குறிப்பாக ஒளி அணுக்கள். ஒளி அணுக்கள்னா பயோபோட்டான்னு சொல்லுவாங்க. ஒளி அணுக்களே அங்கதான் இருக்குது அதிகமா. அப்புறம் மூளைக்கு சமமா மூளையில என்னென்ன நரம்பு அணுக்கள் இருக்கு, மூளையில வந்து ஒளி அணுக்கள் இருக்குது. அந்த ஒளி அணுக்கள் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல்ல தான் அதிகமா இருக்கு. பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் அந்த நியூரான்கள், அந்த நரம்பணுக்கள், அந்த ஒளி அணுக்கள் அது செத்து போச்சுன்னா ஆரோக்கியம் இல்லைன்னு இப்ப சொல்றீங்க. இப்ப இது யாரு கடைபிடிக்கிறது? இதுக்கான உணவு பழக்கம் என்ன? அந்த தெரியாது, கண்டுபிடிச்சிட்டானுங்க. இதனாலதானே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க? அப்போ நீங்க DNA கெட்டு போகுது, நரம்பு கெட்டு போகுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குடலே கெட்டு போச்சுன்னா, குடல் தான் அடிப்படை. குடலே கெட்டு போச்சுன்னா அங்கிருந்து தான் உறிஞ்சப்படுது எல்லாமே. அடிப்படையே இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உணவு பாதைன்னு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, உணவு குழாய் இருக்கும். இந்த உணவு குழாய், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் இப்பெல்லாம் இருக்கு இல்லையா? இது 30 அடி இருக்கும். இதுல ஏதாவது அழுகி போச்சுன்னா, புண்ணாய் போச்சுன்னு வெட்டி எடுத்துடுறாங்க. என்னது? வெட்டி எடுக்கிறாங்க. ஆமா. இதுல இன்னும் சொல்ல போனா இறப்பையில குடல் புண்ணு வந்துச்சுன்னா இறப்பையே வெட்டி எடுத்துறாங்க. என்னது? இறப்பையும் வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடைவெளி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேப்புக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு குழாயும் சிறுகுடலையும் தேய்ச்சி விட்டுறாங்க.
அப்ப அங்க இறப்பையே இல்லாம இந்த உலகத்துல ஒரு 10,000 பேர் வாழ்றாங்க. 10,000 பேருங்க. அது எக்கச்சக்கமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த உணவையும் சாப்பிட முடியாது. எந்த உணவும் சாப்பிட முடியாதுங்க. ஆமா, மனதுல வேதனைப்பட்டு மனதுல ஏற்பட்டு உடம்புல நச்சுத்தன்மையா மாறி இறந்துருவாங்க. ஒரு 10 மாசம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க. அந்த உயிரை அந்த கெட்டு போனதுக்கு அப்புறம் இறப்பை மட்டும் வெட்டி எடுத்துட்டு எண்ணெச்சு விட்டுறாங்க. எண்ணெச்சு விட்டதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, திடீர்னு அந்த உடம்பு நின்று உடம்பு அங்கங்க தொங்க ஆரம்பிச்சிருது. விஷம் உள்ளே தங்கிரும். விஷம் அங்கங்க நாம கரைச்சி எடுக்கிற மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் சுத்தமாகிறது. இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, இந்த உள் தூய்மை தெரியாதனால அவனை காப்பாத்துறவங்க பேர்ல அவனை நிரந்தர நோயாளியாக்கி வெட்டி எடுத்து விட்டுறாங்க. வெட்டி எடுத்துனா இந்த 10 நாளைக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப போக போக உடம்பு சுருங்க ஆரம்பிக்கும். அங்கங்க தொங்கு, அங்கங்க என்ன திரைச்சீலை மாதிரி தொங்க ஆரம்பிச்சது. கொடூரமா கொடூரமா இருக்கும். இதுதான் இந்த பரிணாமம். அதுதான் சித்தர்களை, இப்ப சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் யாருன்னு வெளிநாட்டுக்காரன் தெரியவே தெரியாது. வள்ளலார் யாருன்னு யாருக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ சில வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருப்பான். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது. அங்கேயே இருந்து அவர் ஆகாரத்தை எப்படி சொல்றாருன்னு பார்த்து அப்புறம் வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சா தான் புரியுமே தவிர, இல்லாட்டினா யாரும் வள்ளலாரை புரிந்து கொள்ள முடியாது. அவர் பல வகையான விஞ்ஞான வேலைகளை செஞ்சிருக்காரு. ஆனால் அது எளிமைப்படுத்த வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. இப்ப நமக்கும் வள்ளலாருக்கு 150 ஆண்டுகளே, 1850. 150 ஆண்டுன்னு எத்தனை தலைமுறை? என்ன 5 தலைமுறை 6 தலைமுறை ஆகுது. யாரு என்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏதோ நாம் அதை வைத்து அந்த புத்தகம் இருக்கிறத வைத்துக் கொண்டு பேசிக்கிறோம். எப்படி நம்ம வள்ளலார் திருவள்ளுவருடைய திருக்குறளை வைத்து பேசுற மாதிரி நாம் இப்படிதான் பேசுறோம். அதுதான் விஷயமே. அந்த அந்த இதை மட்டும் பேசி முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு சரி, நாம யாரும் வரலையா, நான் பாட்டு வழக்கு மேல பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு அப்படித்தான், யார் வந்தாங்கன்னா வரட்டும், வழக்கு மேல பாடம் நடத்தணும். 42 தானே, 3 படிச்சோம் இல்லையா? ஒழுக்கம் 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 என்னோட கண்டுபிடிப்பு. இங்க கீழே பாத்தீங்கன்னா 218ஓட முடிச்சுக்கலாம். 218ல ஒரு தனிப்பாடல் எழுதி அதன் பொருளை தொடர்ந்து எழுதுகிறேன். சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வடுவா நெறிமுறையில் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அதாவது கொடுக்கிறவன் பெரியாளு, கொடுக்காதவன் சின்னாளுன்னு பேரு. இட்டார் பெரியோர், ஆமா இது அவையார். சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையில், நீதி வலுவாம இருக்கிற அந்த நெறியில் இருக்கணும். திருடி கொண்டு கொலை அடிச்சுட்டு வந்து கொடுக்க கூடாது. மேதினில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர். பட்டாங்கில் உள்ளபடி உலகில் 2 சாதிகள் தான் உண்டு. ஒன்று இட்டார் கொடுப்பவர், இன்னொன்று இடாதார் வாங்கி கொண்டு வாழ்பவர்கள். கொடுக்கிறவன் கொடுக்கிறவன் வாங்குறவன், அவ்வளவுதான் விஷயமே. ஏழைகள் கொடுப்பதினால் பெரியவர் ஆகிறார்கள். இங்கதான் இந்த இடத்துல நம்ம ஏழைகள் என்று சொல்லணும். கொடுக்கறதுனா என்னங்க ஐயா? அன்பா, அறிவா, பொருளா எல்லாமேங்களா? எப்படிங்க? உணவு பழக்கத்தை நிறுத்திட்டீங்கன்னா, உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாங்க, நீ திருப்பி கொடுக்குறீங்க. உணவு பழக்கத்தை நிறுத்திட்டாவே நீங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறீங்க. எல்லாம் மிச்சமாகுது இல்லையா? உணவு பழக்கத்தை குறைக்க எல்லாம் மிச்சமாகுது. கணக்கு போட்டு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கை மாதிரி கணக்கு. உங்க சமையல் என்னாச்சு, கேஸ் என்னாச்சு, சமையல் என்னாச்சு, எல்லா உணவுப் பொருள் என்னாச்சு, மளிகை கடை செலவு என்னாச்சு, மருந்து மாத்திரை செலவு, லட்சக்கணக்கில் செலவாகும். ஒரு ஆண்டுக்கு மட்டும் இப்படி இருந்தீங்கன்னா கணக்கு போட்டு உங்களுக்கு 10 லட்சம் மிச்சமாகும். மன உளைச்சல் எதுவுமே இல்லை. என்னது மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது யாருக்கு வரும்? கோடியில் 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு வரும். இதுக்கு மேல யாருக்கும் வராது. ஏன்னா அதுதான் அவங்க முயற்சி. நீங்க முயற்சி பெற்றங்காட்டி இதுக்கு வந்துச்சு. முயற்சி பெறாதான் அப்படியே பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படியே நொந்து சாக வேண்டியதான். நொந்து சாக வேண்டியதான். ஆமா, அங்க போறதா இது ஒரு சுய கௌரவ, சுயமா இருக்கிறோம்லங்க. அதனால இது ஒரு தன்னம்பிக்கை தானுங்க. தன்னம்பிக்கை, கௌரவம், ஒரு மரியாதை, நமக்கு நாமே கொடுக்கிற உடம்புக்கு நாம கொடுக்கிற மரியாதை இல்லவா? மனதை தனியா பிரிச்சுக்கிட்டு உடம்பை தனியா பிரிக்கிறீங்க. மனம் பண்ற அட்டகாசம் உடம்புக்கு நீ மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மனதை அடக்கிடுறீங்க. மனம் போற விஷயங்களை அடக்கிட்டு உடம்பு தான் வெளிப்படை. உங்க மனசை வச்சு கண்டுபிடிக்கிறேன். முதல்ல உடம்பு வச்சு தான் யோசிக்கிறேன். முதல்ல உடம்பு வச்சு பாக்குறேன், அப்புறம் மனசு பாக்குறேன்.
அதுதான் அடி மனிதன் பாக்குறப்ப என் உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையான்னு கேட்க மாட்டேன். அப்புறம் உடம்பு சரியில்லையா, அப்புறம் தான் மனசு சரியில்லையான்னு கேட்பேன். என்ன உடம்பு சரியில்லையாம்பா, எடுத்தேனே என்ன உடம்பு சரியில்லைங்களா, ஏன்னா மனசே சரியில்லைங்களா. இப்படித்தான் மெல்ல மெல்லதான். அதனாலதான் உடம்புக்கான மரியாதை. அப்ப இந்த அளவுக்கு நாம் பிறவிலிருந்து நாம் பழக்கத்தை பிறவிலிருந்து நம்ம 3 வயசு குழந்தையில இருந்து நம்ம உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க தான். கெடுத்து பெற்றோர்களே கெடுத்துருவாங்க. பெற்றோர்களே எடுத்துருவாங்க. பெற்றோர்கள் கெடுத்தவங்க நாம வர்றோம். இப்ப பெற்றோர்கள் நல்ல இயற்கை உணவுல வளர்த்திருந்தா நாமே இந்த பழங்களே வளர்த்திருந்தா நாமே இந்த பிரச்சனைக்கு வர்றோம். நம்மளுக்கு பழங்கள் வளர்க்காதனாலதான் பழங்கள் கீரைகள் பழங்கள் இதுல வளர்க்காதனாலதான் நமக்கு பெருங்குடல் கெட்டு போய் சிறு பெருங்குடல் கெட்டு போகுது. அது பசியா மாதிரி உள்ள கழிவா நின்னுக்குது உள்ளே. அப்படியே கழிவா நின்று திடீர்னு ஏதாவது 2 நாள் 3 நாள் நமக்கு இடைவெளி உணவு உண்ணாது வரங்கிட்ட கூட நமக்கு பயம் வந்துடுது. அப்ப அந்த கழிவுகள் நம்மளை வெளியேற முடியாம தடுமாறி நமக்கு நோய்கள் உண்டாக்குறது அல்லது மரணத்தை உண்டாக்குது. இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அர்னால்ட் டெக்ரேட் வந்தார். ஓ அப்படின்னா நோன்புலதான் உடம்பு இயங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு அவர் படிப்படியா மாத்த சொல்றாரு. அப்படி படிப்படியா மாறப்ப முடிஞ்சு போச்சு. சரி, முடிச்சுக்கலாமா. ஏழைகளை கொடுப்பதினால் பெரியவர்கள் ஆகிறார்கள். பணக்காரர்களும் அரசாங்க உத்தியோகர்களும் தர்மகர்த்தா முறையில் வாழ்ந்து மனித சமுதாயத்தை பணக்காரங்க வசதி இருக்கிறவங்க எந்த மாதிரி இந்த மாதிரி அது பணக்காரங்க ஏழைகள் என்ன பண்ணணும்னா அவங்களும் ஏழைகள் மாதிரி வாழணும், மற்றவங்களும் கொடுத்துடணும். அவங்களே ஏழைகள் பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க, ஏழைகளுக்கு அதாவது ஏழைகள் போல் நீங்க வாழ்ந்து நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்க பணம் சம்பாரிச்சு அனுபவிக்க முடியாது, பணம் சம்பாரிச்சு செலவும் பண்றது இல்லை, பணம் சம்பாரிச்சு இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அப்ப என்னதான் அது வாழ்க்கை, இது என்னதான் தீர்வு. ஒரு அப்ப பேசாம ஒழுங்கா சம்பாரிச்சு ஒழுங்கா நல்லதுக்கு செலவு பண்ணிட்டு போயிடணும். அல்லது சம்பாதிக்காம விட்டுரு. சம்பாரிச்சுன்னா திருப்பி கொடுத்துரு. ஒன்னும் சம்பாதிக்காம விட்டுரு, அல்லது சம்பாரிச்சுன்னா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு. நீ எதுவுமே செய்யாம இருந்தே என்ன அர்த்தம். இதுதான் தப்பு நடக்குது உலகத்துல. நிறைய பணம் வச்சிருப்பான், எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டான், செய்யறதுக்கு மனசு விடாது. ஒரு சிலருங்க உழைக்கிறதே இல்லைங்க, ஒரு சிலர் 5 பேர் உழைப்பையும் சேர்த்து ஒருத்தங்களே செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. அது கொடு. ஆமா, பெரும்பாலும் உழைப்பே. ஆமா, அவங்க வேலை வச்சு 4 பேருக்கு வேலை வைப்பையும் ஒரே ஆளே செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அதுதான் கமிஷன், அதான் புரோக்கரேஜ் கமிஷன். அரசியல்வாதி எல்லாம் அப்படித்தான். அடுத்தவன் தலையில அடிச்சே, அதுதான் அந்த கொடூரம். ஆனா அவனுக்கு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அவனுக்கு கிடையாது. அதுதான் அந்த கொடூரமான. நம்ம அதுல இருந்து அந்த அவனுக்கு ஆரோக்கியம் என்னன்னு தெரியாது, மனம் ஆரோக்கியம் ஏது. அவனுக்கு ஒரு நோய் வந்துட்டு கத்துன்னு கத்துவான் பாருங்க, அப்பதான் தெரியும் அவனுக்கு என்ன பண்ணி. அதுதான் இயற்கை அவனுக்கு பனிஷ்மெண்ட். எப்பன்னா அவன் அந்த பணம் வர ஆடம்பரம் ஆயிரும். அந்த ஆடம்பரத்து உணவுல திருப்புவான். எங்க திருப்புவான், நேர உணவுல திருப்பிடுவான். உணவுல திருப்பணும் எல்லாம் பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் துடிச்சு சாவான். அப்பதான் ஐயோ ஏன்னு கத்துவான். யாரும் அவன் மதிக்க மாட்டாங்க, போடா வேணா என்னெல்லாம். அப்பதான் எல்லாரும் பழி எடுப்பாங்க. மங்க அவன் திருட்டுத்தனம் பண்ணா, அவன் அப்படியே சாகிட்டுமா, அவனா எத்தனை திருட்டுனா, எப்படி ஏமாத்தனா, அடுத்தவன் தலையில கல்ல போட்டான், சாவிட்டு அப்படியே சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டும் அவனை எங்க நல்லவன் சேர்த்தா வாழ்த்துவாங்க. அவனா அயோக்கிய அவனை சாகிட்டான், அவனே சாகிட்டுன்னே சொல்லுவாங்க எல்லாருமே. அடுத்தவனை துன்புறுத்தி வாழ்றவன் யாருதான் வாழ்த்துவாங்க. அது இயற்கையில விளையாட்டுங்களா. அதனாலதான் சொல்றாங்க. அதனாலதான் இந்த பசி தாகத்தை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்படுகிறது. சரி, முடிச்சுக்கலாம். மனதளவில் பாருங்க, அதாவது மனதளவில் ஏழையாக வாழ வேண்டும். அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தர்மகர்த்தா முறையில் வாழ்ந்து மனித சமுதாயத்தை பெருமை சேர்க்க வேண்டும். இதுவே இந்து மதத்தின் பொருளாதார திட்டமாகும். இது எதை சொல்றாருன்னு தெரியல. இந்து மதத்துல எங்க பொருளாதார திட்டம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதான் இருக்கலாம். இந்து மதத்தின் பொருளாதார திட்டமாகும். எல்லோரும் மனதளவில் ஏழைகளாக வாழ வேண்டும். யோக முயற்சியில் ஈடுபட்டவனுக்கு மரணம் சம்பவித்தால் யோக பிரஸ்டன் என்ற தகுதியோடு மறுபிறவியில் அந்த யோகி தன் முயற்சிகளை தொடருவான். அதாவது இதுல இந்த உடம்பு சுத்தம் பண்ணிட்டு போய் பாதியில் விட்டுட்டு போனீங்கன்னா பழையபடி நீங்க அடுத்த பிறவிலையாவது நீங்க முழுமை அடைவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அதனாலதான் நம்ம இந்த பிறவியிலே முயற்சி பண்ணணும். இன்னும் எதுக்கு இன்னொரு பிறவி, அந்த பிறவி இந்த பிறவின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த பிறவி மீண்டும் தொடர்ச்சி தான். ஆக பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டே போனோம்னா அது தானாகவே சட்டை கலண்டு போகுங்கிறத விஷயமே. அதுக்கு நம்ம பிரகாஷ் ஜானி இப்ப நம்ம கண்மனா வாழ்ந்தவர் 50 வருஷம் உடம்பு இல்லாம இருந்தாரு. அவர் அப்படியே சட்டை கலந்துட்டு போயிடுச்சு. அதே மாதிரி ஹீரரத்ன மனைக்கு அவர் என்ஜினியர் தான், அவருக்கும் சட்டை கலந்துட்டு போயிடுது. அவர் எப்படி நோயே இல்லை, காரணமே இல்லை. அப்ப அதுவா போயிருது. என்னது அதுவா போயிருது. அப்ப அதுவா போயிருது. அப்ப 0 தான். நீ இப்ப சம்பாரிச்சு வச்சு மயிறு எதுவுமே கூட வராது. அது பாட்டு போயிரு, சொல்லாமே அது கிளம்பிடு. ரைட், ஆரோக்கியமா இருக்கிறியா, நல்லா தூங்கிட்டே இருப்பா. அப்படியே அவங்களுக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கும்.
ரைட், அவ்வளவுதான். டைம் போயாச்சு. விடுதலை, சுதந்திரம். விடுதலை, இயற்கையோடு கலந்துடுறாங்க. இதுதான் இயற்கையாக இருக்கிற முறை. அப்படியே இதை பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம்.